வணக்கம். இன்னைக்கு தமிழகத்தோட அம்மா உணவகங்கள் பத்தின ஒரு பிரேக்கிங் நியூஸ சுருக்கமா ஆனா தெளிவா பார்க்கலாம். ரொம்ப ஃபேமஸான இந்த மலிவு விலை உணவகங்கள்ல திடீர்னு ஏன் இவ்ளோ பெரிய ஆய்வு நடக்குதுன்னு யோசிக்கிறீங்களா? ஏன்னா புது முதலமைச்சர் விஜய் இந்த மொத்த சிஸ்டத்தையும் முழுமையா மாத்தி அமைக்க அதிகாரப்பூர்வமா உத்தரவு போட்டிருக்காரு. மாநிலம் முழுக்க சாப்பாட்டோட தரம் ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னு மக்கள் கிட்ட இருந்து அவருக்கு நிறைய புகார்கள் வந்திருக்கு. சரி, இது ஏன் இவ்ளோ முக்கியம் தெரிஞ்சுக்க முதல்ல அம்மா உணவகங்கள்னா என்னன்னு கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாப்போம். 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த திட்டம் இது. ஆனா சமீபத்துல தரப்பு புகார்கள் வந்து இப்போ மறுசீரமைப்பு வரைக்கும் வந்திருக்கு. ஏழை மக்களுக்கு ரொம்ப கம்மி விலையில இட்லி சப்பாத்தின்னு சுகாதாரமான சாப்பாடு கொடுக்கற ரொம்ப முக்கியமான இடம்தாங்க இது. தரம் குறைஞ்சிருச்சுன்னு மக்கள் ஒரு பக்கம் குறை சொல்ல, அத மூடுற எண்ணம் எங்களுக்கு இல்லன்னு திமுக அரசு தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் சரி பண்ணத்தான் ஏழை மக்களுக்காக சுகாதாரமான உணவை உடனே உறுதி செய்யணும்னு அதிகாரிகளுக்கு முதல்வர் அதிரடியா உத்தரவிட்டிருக்காரு. ஆனா கவனிங்க, இது வெறும் அம்மா உணவகம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, பின்னணி வேற இருக்கு. கடந்த ஒரு வாரமா முதல்வர் பல அரசு துறைகளை தீவிரமா ஆய்வு செஞ்சு அதிகாரிகளோட தொடர் மீட்டிங்ஸ் போட்டுட்டு இருக்காரு. இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற பெரிய கேள்வி, இந்த அதிரடி மாற்றங்கள் சாமானிய மக்களுக்கு நிஜமாவே என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது?